ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். உசிலம்பட்டி அருகே கண்மாயில் இறைச்சி கழிவுகள் கொட்டப்படுவதாக விவசாயிகள் புகார் தெரிவித்தனர். மதுரை மாவட்டம் நல்லுதேவன்பட்டி கிராமத்தில் உள்ள கண்மாயில் இறைச்சி கழிவுகள் கொட்டப்படுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். 50 ஏக்கருக்கும் மேற்பட்ட பரப்பளவு கொண்ட இந்த கண்மாய் 500க்கும் மேற்பட்ட விவசாய நிலங்களுக்கு நீர் ஆதாரமாக இருந்து வருகிறது. உசிலம்பட்டி நகராட்சி பகுதிகளில் உள்ள இறைச்சி கடைகளின் இறைச்சி கழிவுகள் கண்மாயில் கொட்டப்படுவதால் துர்நாற்றம் வீசுவதுடன் நீர்நிலையும் மாசடைந்து வருவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு நீர்நிலையை பாதுகாக்கவும் கழிவுகளை கொட்டும் நபர்களை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை விடுத்தனர். இந்த உசிலம்பட்டியில் பேரை ரோடு ஒன்று இருக்கு. அதில் போத்தம்பட்டி கம்மா நலுத்தன்பட்டி கம்மாயை சேர்ந்தது. அதில் அதிகமான கோழி கழிவுகளையும் மாட்டு கழிவுகளையும் நாய் சேர்த்தா கூட இங்கே தான் கொண்டு வந்து போட்டு கொட்டுறாங்க. அவங்களுக்கு வியாபாரி விற்பனை கோழியை பூரா இறைச்சியை பூரா கொண்டு வந்து மிச்சத்தை கொட்டுறாங்க, பழங்களை கொட்டுனாங்க. இப்படி கம்மாய்களை பல மாதிரியான சீர்கேடு நடக்குது. பொதுமக்கள் வந்து இந்த இதில் நடமாட முடியல, பைக்கில் போக முடியல, பஸ்ஸில் போக முடியல. அதிகமான வீச்சு வீசுது, சுகாதாரக்கேடு நிறைய நடக்குது. இந்த கம்மாயில் பக்கத்தில் கூட விவசாயம் பண்ண முடியல, நிறைய வீச்சுங்கள் நிறையா வீசுது. அதனால இது தமிழக அரசு உடனடியாக இதை கேட்டு நடவடிக்கை எடுத்து உடனடியாக எங்கள் விவசாயிகளை இந்த காப்பாற்றும்படி கேட்டுக்கிட்டு இந்த தமிழக விவசாயத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். இதே நீடிச்சுன்னா நாங்கள் விவசாயிகளை கூட்டி போராட்டம் செய்வோம்னு இது தமிழக அரசுக்கு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.